எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வேரியபிள்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். வேரியபிள் அப்படின்னா பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை வந்து நம்ம வேரியபிள் அப்படிங்கிற கான்செப்ட் மூலிமா ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒருத்தவங்களுடைய ஏஜை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நான் அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த இண்டிவிஜுவல் பீசஸ்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒருத்தவங்களுடைய ஏஜ் வந்து 25 அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை ஜாவாவில் எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, int age = 25 அப்படின்னு நம்ம எழுதுவோம். இப்போது இந்த int அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கம்ப்யூட்டருக்கு முன்னாடியே நீங்கள் தெரியப்படுத்தணும். இப்போது நம்ம வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ, அதாவது நம்பரை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த int அப்படின்ற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு. நீங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரியப்படுத்தணும். அடுத்து என்ன எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாவுக்கு ஏதாவது ஒரு பேர் கொடுக்கணும் நம்ம. அப்போ தானே அதுக்கப்புறம் லேட்டராக அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த நேம் மூலியமாக தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் என்ன நேம் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். அடுத்து ஈக்குவல் டு போட்டு நீங்கள் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் இந்த நேமில் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூவை நீங்கள் இங்கே வந்து கொடுக்கணும். இப்போது இந்த லைன் முடித்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்து இந்த ஏஜ் அப்படிங்கிற நேம் எங்கேயாவது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதோடய வேல்யூ வந்து 25 அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கு தெரியும். இப்போ அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நான் வந்து இங்கே ஏஜ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா அவுட்புட் பண்ணணும். ஆனால் நம்ம டபுள் கோட்ஸ் போடாமல் ஜஸ்ட்டு வந்து ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்ம போன எக்ஸாம்பிளே பார்த்தோம், டபுள் கோட்ஸ் போட்டு நம்ம என்ன எழுதணும் அப்படின்னாலும் அதை வந்து டபுள் கோட்ஸில் இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஆனால் நம்மளுக்கு வந்து அப்படி வேணாம். நம்ம இங்கே என்ன சொல்கிறோமோ அந்த நேமில் இருக்க வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா நம்ம டபுள் கோட்ஸ் போடக்கூடாது. அந்த வேரியபிளோட பேர், இப்போ வந்து நம்ம வேரியபிள் நேம் வந்து ஏஜ்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஏஜ் அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இந்த 25 அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதிர்பார்க்குற மாதிரி 25 அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும், அந்த வேல்யூவை ஏதாவது ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும், அந்த ஸ்டோர் பண்ண வேல்யூக்கு வேறு ஏதாவது ஒரு பேர் கொடுத்து அதை வந்து வேறு எங்கேயாவது நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து வேரியபிள்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் மூலயமா நம்ம பண்ணலாம். ஸோ முதல்ல வேரியபிளை நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம தெரியப்படுத்தணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம int அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஜாவாவில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேரியபிளுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து லேட்டராக நம்ம எங்கேயாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த பேரை வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ஏஜ் அப்படின்ற நேம் வந்து இந்த வேரியபிளுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்து ஒரு ஈக்குவல் டு போட்டு இந்த வேரியபிளில் என்ன வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து 25 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொல்லும்போது, அதாவது system.out.println அப்படின்னு போட்டு நம்ம வந்து ஏஜ் அப்படின்னு கொடுத்ததுனால இந்த ஏஜ்குள்ளே இருக்க வேல்யூ நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் 25 பதில் 35 அப்படின்னு போட்டு இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ 35 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வேரியபிள்ஸை பற்றி பேசிக்கான ஒரு கான்செப்ட். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.